எனவே நறுமையான சகோதரர், அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதற்கு மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலை சஹாபாக்கள் எப்படி புகழ்ந்தாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்தல்ன்றதுல பெரும் பகுதியை அவங்கள பின்பற்றுவது தான். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதல் என்பதில் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மிடமிருந்து எதிர்பார்த்தது என்ன? அவர்களை பின்பற்றுவது, அவர்களை அணு அணுவாக பின்பற்ற வேண்டும், அவர்களை சாணுக்கு சான் பின்பற்ற வேண்டும். ஆனால் வேதனை என்ன? இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது யூத கிறிஸ்துவ கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இதை அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதருடைய பேரால் இதை உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களுடைய அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்றதா, நீங்க யார யூதர்களையா கிறிஸ்துவர்களையா சொல்றீங்க, வேறு யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப இன்று பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யூதர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ஆனா வேதனை என்ன? அந்த தலைவருடைய பேரிலே இன்று இது அரங்கேற்றப்படுது. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் உள்ள கலாச்சாரம் அல்ல. தெளிவாக இது யூத கிறிஸ்துவர்களின் கலாச்சாரம், அங்கிருந்து காப்பியடிக்கப்பட்டது. இதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை செய்தா விரும்புவாங்களோ அதை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை செய்தால், அதாவது நாம் எதை செய்தால் அதன் மூலம் ரப்புடைய பொருத்தத்தை பெற முடியுமோ அதை செய்ய வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா, என்னை பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். என் அருமை சகோதரர்கள், அந்த 23 வருடத்தில் இப்படி ஒரு கொண்டாட்டம் விழா இல்லை என்றா, அந்த 2 பெருநாட்களை தவிர ஒரு கொண்டாட்டம் இல்லை என்று சொன்னா அது எப்படிங்க மார்க்கமாகும்? ஒரு நாளும் மார்க்கமாக முடியாது, தீனாக முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.